ஹிட்லர் லட்சக்கணக்கான யூதர்களை கொலை செய்தான், அவன் முஸ்லீம் கிடையாது. மிசோலின் 4 லட்சம் பேரை கொலை செய்தான் இத்தாலியில, அவன் முஸ்லீம் கிடையாது. பிரெஞ்சு புரட்சி செஞ்ச மேக்ஸ்மிலின் முஸ்லீம் கிடையாது. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேரை கொலை பண்ணி 40,000 பேரை தூக்கில போட்ட ஜோஸ்லியர் அவர் முஸ்லீம் கிடையாது. ஜோசப் ஸ்டாலின் அங்கிள் ஜோ என்று அழைக்கப்படக்கூடிய வரலாற்றை எடுத்து பார்க்கின்ற போது 2 கோடி பேரை கொலை பண்ணி இருக்கிற இவர் முஸ்லீம் கிடையாது. நம்ம இந்தியாவில் அசோகர் ஒருத்தர் இருந்தாரு, கலிங்கத்து போர் நடந்தது, லட்சக்கணக்கான மக்கள் அதிலே கொன்று குவிக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகுதான் அவர் புத்த மதத்தை தழுவினார். அவர் கொல்லக்கூடிய நேரத்திலும் சரி, கொன்ற பிறகும் சரி, அவர் முஸ்லீம் கிடையாது. உலகத்தில் முஸ்லீம்களை பயங்கரவாதிகளாக தீவிரவாதிகளாக சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் உள்ள தீவிரவாதிகளுடைய பட்டியலை நாம் எடுத்து பார்த்தோம். ஜெர்மன்ல RAF என்று சொல்லக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இத்தாலியில ரெட் பிரிகேட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஸ்பெயின்ல ETA என்று சொல்லக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு செயல்படுகிறது. ஜப்பான்ல சிகப்பு படை என்று சொல்லக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு செயல்படுகிறது. யுகேல கத்தோலிக்க கிறிஸ்துவ பிரிவை சேர்ந்த IRA என்று சொல்லக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பல உயிர்களை எடுத்தவங்க இவங்க எல்லாம். இலங்கையில விடுதலை புலிகள் நமக்கு தெரிஞ்சது. வெளிநாட்டுல இந்தியாவை எடுத்தீங்கன்னா தலை சுத்தி கீழே விழுந்துருவீங்க. உதாரணம் சொல்றேன், சவுத் ஏசியா டெரரிசம் போர்ட்டல் கூகுள்ல போய் தேடி பாருங்களேன். வெப்சைட் ஒன்னு இருக்கு, satp.org. இந்த வெப்சைட்டை நீங்க திறந்தீங்கன்னா சவுத் ஏசியாவில் உள்ள தீவிரவாத அமைப்புகளுடைய பட்டியல் வரும். சவுத் ஏசியாவில் உள்ள இந்த தீவிரவாத அமைப்புகளுடைய பட்டியலை நம்மளால படிக்க முடியல.